யாரு இவனுங்களா? இவனுங்க கிட்ட நான் என்னடி பேச போறேன்? ஓரமா போய் நில்லுங்கடான்னு சொன்னேன். அப்படியா? அந்த பொண்ணு என்னமோ இவனுங்களால தான் இந்த பார்ட்டியே நடக்கிற மாதிரி பேசிச்சு. ஆமாண்டி, எனக்கு என்னமோ இந்த 4 பசங்களும் அந்த பொண்ணை ட்ரை பண்றாங்கன்னு தோணுது. ஏகேயோட சொத்து நாதி இல்லாதவங்களுக்கு எல்லாம் போகுது. டீ அமுதா, டீ நீங்க அங்க போற சாப்பிட ஒழுங்கா. நீ சாப்பிடு. டேய் ரஞ்சினியை தப்பா பேசுறான்டா. டீ அவன் சொன்ன உண்மையா இருமாடா, பேசாம சாப்பிடா. இவன் வேற எங்க போனான்னு தெரியலையே. இதெல்லாத்தையும் கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு என்னால கை கூட வைக்க முடியலையே. இவங்களை விட்டுட்டு சாப்பிட்ட நேரம் சொல்லி காட்டுவாங்க. ஜி அமுதா சாப்பிட்றா. ஏங்க அவன் ரொம்ப நேரமா என்னையவே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் கிடக்குறான், நீ சாப்பிடு. ஏங்க அந்த பொண்ணை பாருங்க, ரொம்ப தான் அவனை தாங்குறா. கேட்டா ஃப்ரெண்டுன்னு சொல்லுவா. இந்த லட்சணத்துல பொண்ணை வளர்த்து வச்சிருக்காரு இவரு. நம்ம பொண்ணை வேணான்னாரு. அதுவும் நல்லதுக்கு தாண்டி. காசு பணம் இருக்கிறதுங்கிறதுக்காக இந்த மாதிரி கேவலமான குடும்பத்துலாம் என் பொண்ணை கொடுக்க முடியாது. அதுவும் சரிதான். என்னடா நீ சாப்பிடு. டேய் என்னடா சாப்பிடாம இருக்கீங்க? ஆச்சரியமா இருக்கு. இதை வாயில வைக்க முடியுமாடா? ஏன்டா என்னாச்சு? பக்கத்துல தான் ஒரு பாத்ரூம் கதை திறந்து கிடக்கு. அப்புறம் எப்படா சாப்பிடுறது? டேய் ரஞ்சனிக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாடா. சீக்கிரமா சாப்பிடுங்கடா. டேய் அமுதா சாப்பிடுறா. மிஸ்டர் ஆதி. அங்கிள் வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேற அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆமா, அது உங்க சிஸ்டர் தானே? ஏன் அங்கிள் என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. மேடையில ஏறி பேசுற வரைக்கும் ஏதோ கிளீன் பண்ற ஆளுங்க போல சாப்பிட்டதை கிளீன் பண்ண வந்திருக்காங்கன்னு நினைச்சோம். இவங்கெல்லாம் எதுக்கு நடுகால நிக்கிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். தேவையில்லாம பேசுறான்டா. நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அப்படித்தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் பார்க்க அப்படித்தானே இருக்கு. என்ன நான் சொல்றது? டீ அவன் தானே ரஞ்சனி பத்தி தப்பு தப்பா பேசினான். இல்ல, ஆர்டிக்கு கூட்டம் பத்தாம போயிருன்னு எல்லாரையும் திறந்து விட்டாங்கன்னு வேற பேசிக்கிறாங்க. அது நெல்லுப்பா, நான் அதுக்காக உன்னை கூப்பிடல. சொல்லுங்க அங்கிள். அந்த பசங்க அங்க உட்காந்துக்கிட்டு என் ஒய்ஃபையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கேவலமா கிண்டல் பண்ணி வேற பேசுறாங்க. ஒரு மாதிரி அனீசியா இருக்கு. பார்ட்டிக்கே ஏன்டா வந்தோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சாரி அங்கிள், நீங்க உட்காருங்க, நான் பேசிக்கிறேன். டேய் எதுவும் பிரச்சனையா போது, வாங்கடா கிளம்பலாம். உங்களை யார் இங்க வந்து உட்கார சொன்னது? ஹலோ, இது ரஞ்சினியோட பாட்டி தானே? ஹை சொசைட்டி பீப்புள் இருக்க இடத்துல இன்டீசென்ட் அப்படிதான் இழிச்சிட்டு பாப்பீங்களா? யாரு இவங்களாம் டீசன்ட் பீப்புளா? டேய் அமுதா பேசாமறா. சார் நீங்க போங்க சார், நான் கிளம்புறோம். ஏற்கனவே நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தானே வந்திருக்கீங்க. இங்க இருந்து நேரா ஜெயிலுக்கு போயிடாதீங்க. எந்திரிங்க, உங்களுக்கு வேற இடம் தரேன். வந்ததுக்கு ஓரமா உட்காந்துட்டு ஓடிருங்க. கிளம்புங்க, கமான். அவன் தங்கச்சியை பத்தி நான் ஆதிக்கிட்ட கேட்டப்போ முகம் போன போக்க பாத்தியா? நான் சொன்னது கன்ஃபார்ம் தான். என்ன, எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். அவன் தங்கச்சிக்கு இந்த 4 பேர்ல ஒருத்தனா இல்ல இந்த 4 பேருமா அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள அவன் போயிட்டான். என்னடா சொன்ன? என்னங்க? டேய் கையடா. என்ன சொன்ன? கையடா சொல்றா. என்னடா கைய வைக்கறான் இந்த ராஸ்கல்? ஓடா. டேய் ஏய் கைய ஓங்குன குண்டுவேன். நானும் பாத்துட்டு இருக்க, வந்ததுல இருந்து இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. அமுதா டேய் சும்மா நான்சென்ஸ். என்னடா பண்ற?
உன் புத்தியை காட்டிட்டல. இதுக்கு தான் உங்களை இடத்த காலி பண்ண சொன்னேன். அவங்கள அவமானப்படுத்துறது என்ன அவமானப்படுத்துறது ஒண்ணுதான். ஏய் எங்களால பாட்டி கெட்ட கூடாதுன்னு இவனால சும்மா விட்டுட்டு இருக்கேன். இல்லனா என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? வாடா, வாடா பார்க்கலாம். எங்க ஃபங்க்ஷனுக்கு ஒருத்தர் மேல கை வைக்கிறேன். ஆதி கையெடு ஆதி. என்ன பண்ணிடலாம் மாத்திரம்? நான் யாரும் தெரியாம ஓடிட்டேன். நீங்க தான் கேளுடா. ஏய் அசிங்கம் உனக்கு இல்லடா எனக்கு. எங்களோட தெருவுல போறவங்களையும் சேர்த்து கூப்பிட்டு சரிக்கு சமமா உட்கார வச்சு எங்களெல்லாம் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க நீ. வேண்டாம்டா. இல்ல ஒரு பெரிய மனுஷனா வாயை மூடிட்டு இரு. வேண்டாம்டா. ஏய், நடக்கிறதே வேற. ஏய் ஏய் ஆதி. ஏய் ப்ளீஸ் வேணாம். ஏன்டா அவன் அடிச்ச? ஏய் ரஞ்சனி, எங்களை அசிங்கப்படுத்துறதுக்குனே இவங்க கூட சுத்துறியா? இங்க வந்து எப்படி ப்ராப்ளம் பண்றாங்கன்னு பாரு. இரிட்டேட்டிங் இடியட்ஸ். டேய் என்ன ஆச்சுடா? டேய் விடுடா. அதெல்லாம் சொல்ல முடியாது ரஞ்சனி. இந்த ஆளு ச்சே, இந்த மிருகம் என்ன பேசுச்சுன்னு தெரியாம உங்க அண்ணன் என்ன அடிக்கிறாரு ரஞ்சனி? ஏய் மிருகம் கிருகன்னு குறவாளிய கடிச்சு துப்பிடுவேன். ஏப்பா நல்ல ஃபங்க்ஷன்ல எதுக்குப்பா சண்டை? டேய் விடுடா. டேய் சாக்கட, நீ மட்டும் வெளிய சிக்கி இருந்த அவனை கறி ஆக்கிருப்பேன். டேய் டேய், என்ன அது இது? ஆ? என் கால் செருப்புக்கு ஈடாத கழுத்து இடையில பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியா நீ? ச்சே! டேய் கால் சொன்னா கேளுடா. ஐயோ. ஏய் போயா நீயும் உன் ஃபங்க்ஷன். சொல்ல கேளு. வா. ஐயோ தன்வினை தன்னை சுடும். ஏய் வாயை திறந்தா தொலைச்சிருவேன். இத்தனை வருஷமா அவமானப்படுத்துறது பத்தலையா? இவங்களை எங்கேயும் கூட்டிட்டு வந்து இவ்ளோ பேருக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய அசிங்கத்தை தேடி கொடுத்துருக்க. இப்ப உனக்கு நிம்மதியா? மா, இவகிட்ட எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இதை செய்ய சொல்லிதான் இவங்களை கூட்டிட்டு வந்திருப்பான். இந்த கால் தி போலீஸ். லேடிஸ்ட மிஸ்பிஹேவியர் பண்ணிட்டாங்க, திருடிட்டாங்கன்னு சொல்லி உள்ள தள்ளாத புத்தி வரும். ஆதி ப்ளீஸ். திருடன்னு எதுக்கு சொல்ற? ஆதி இங்க நடந்த பிரச்சனைய இங்கேயே முடிச்சுக்கணும்பா. எதுக்கு வீணா போலீஸ் கேளுச்சுங்கிற? உங்க அப்பாவை பாருடி. இப்ப கூட நம்ம அப்பாக்கு இத்தனை பேர் முன்னாடி மறக்க முடியாத அசிங்கத்தை தந்துட்டோமேன்னு உனக்கு கொஞ்சமாவது வலிக்குதா இல்லையா?